ஹாய், ஹலோ. நம்ம வந்து இப்போ காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பார்க்குறோம். இதை பற்றி ஒரு புக்கே வந்து டேரன் ஆர்டி அப்படிங்கிற ஆத்தர் எழுதியிருக்காரு. ஸோ அவர் வந்து அந்த புக்கில் வந்து காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்படி அப்ளை ஆகுதுங்கிறத சொல்கிறார். ஸோ நம்ம அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். காம்பவுண்ட் எஃபெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக விடாமுயற்சி, அதாவது பெர்சிவரன்ஸாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அதுதான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதோட அவுட்புட் நமக்கு கெயின் ஆகும். ஸோ அது மூலமாக காம்பவுண்ட் எஃபெக்ட் அது மூலமாக காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்ளை ஆகிறப்ப நமக்கு வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸ், இல்லைனா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட், இல்லைனா ஒரு ஹியூஜ் வெல்த் ஏதாச்சும் நமக்கு வந்து அதுலேருந்து நமக்கு ஈஸியாகவே கிரியேட் ஆகும். இப்போ வந்து நமக்கு அதிக லவ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதிக லவ் நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு தரணும். இதுவே நமக்கு வந்து சக்ஸஸ் வேணும்னா நம்ம மற்றவங்களோட சக்ஸஸ்க்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். இதெல்லாம் பண்ணுறப்பவே நமக்கு வந்து ஒரு டிசைர் ஃபார்ம் ஆகும். நம்ம 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 என்ன சொல்லணும், சக்ஸஸ் பண்ணணும், இல்லை நம்ம என்னாச்சும் ஒரு பர்பஸ் நமக்கு லைஃப்க்கு ஒன்று கிரியேட் ஆகும். சக்ஸஸ் இஸ் வெரி ஹார்ட். அதாவது ஒரு சக்ஸஸை ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும். ஆனால் அதுக்கான ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போரிங். அந்த போரிங்கான ப்ராசஸ் நம்ம பண்ணோம்னா நமக்கு முக்கியமாக என்ன வேணும்னா பேஷன்ஸ் வேணும், பெர்சிஸ்டன்ஸ் வேணும். நம்ம வந்து ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு ஐடி, இல்லை ஒரு மோட்டார் ஃபீல்டு, ஏதாச்சும் ஒரு ஃபீல்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் ஸோ நமக்கு அந்த ஃபீல்டில் வந்து நமக்கு நல்ல நாலேஜ் இதாகும், இல்லை நம்ம ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அந்த ஃபீல்டில், இல்லை நமக்கு நல்ல வெல்த் கிரியேட் ஆகலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் கிரியேட் ஆகணும்னா நம்ம வந்து கன்சிஸ்டன்ட் ஒர்க் நம்ம கொடுத்தே ஆகணும், ஹார்ட் ஒர்க் கொடுத்தே ஆகணும். அந்த ஒர்க் மூலமாக நமக்கு வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம நல்ல ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு வந்து நம்ம யார் என்னங்கிறது, அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் தான் வந்து நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ காம்பவுண்ட் எஃபெக்ட் அண்ட் ஆக்ஷன் அதை வந்து எப்படி நம்ம செயல்முறையில் கொண்டு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும், பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் வேணும். அந்த பாசிட்டிவ் ஹேபிட்ஸும் பாசிட்டிவ் தாட்ஸையும் நம்ம வந்து கன்சிஸ்டன்ஸாக நம்ம அதையுமே பண்ணணும். கன்சிஸ்டன்ஸாக அதையுமே நம்ம பண்ணுறப்ப தான் நமக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்க முடியும். அதேமாதிரி புதுசாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம புதுசாக எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம்னா கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறப்ப நமக்கு அதில் அந்த பண்ண விஷயத்துலேருந்து நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நமக்கு கெயின் ஆகும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நம்ம மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ட் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ஸாக நம்ம வந்து ஒரு சில முடிவெடுப்போம். அந்த முடிவு மூலமாக நமக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ், இல்லை வெல்த், இல்லைனா மதிப்பு, இல்லை நம்ம லைஃப்க்கான பர்பஸ் எல்லாமே நமக்கு வந்து அதில் கெயின் ஆகும். ஒரு சில டைம் நம்ம ஒரு சில டாபிக்கு நம்ம நோ சொல்லி பழகணும். அந்த ஆர்ட் ஆஃப் சேயிங் நோன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி நம்ம நோ சொல்லி பழகணும். ஏன்னா வந்து ஆட்டும் அந்த மாதிரி எல்லாம் போகிற இடத்துக்கு ஒரே வேலையை நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாமே ஒரு ரூட் மேப்பெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. அதே நம்ம பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளால எங்கேயுமே ஷைன் ஆக முடியாது. நம்ம புதுசாக ஒரு விஷயத்த பண்ணணும். அதுக்கு வந்து கன்ஃபார்ம் எனஃப் டைம் அண்ட் கன்சிஸ்டன்சி வேணும். அது இருந்தால் தான் நம்மளால் அதோட கெயினையும் பார்க்க முடியும். ஸோ ஆர்ட் ஆஃப் சேயிங் நோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு எது வேணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அது மூலமாக நம்ம என்னென்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிசைருக்கு ஏற்ற மாதிரி நமக்கே ரூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நம்ம வழியே தெரிய ஆரம்பிச்சிடும். வெளியே நம்ம போக ஆரம்பிப்போம். கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வந்துடுவோம். கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஸ்டோரி சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த நார்த் ஏஷியன் அந்த இதில் சைனீஸ் அந்த இதில் ஃப்ராகு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே நல்லா வார்மாக இருக்குமா. தண்ணிக்குள்ளே நல்லா ஃப்ராக் வந்து நல்லா சேரு, இந்த குளம், ஆறு மாரி அந்த கரையில் நல்லா நல்லா வந்து நல்ல கூலிங்காக அந்த ஃப்ராக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போ வந்து அந்த ஃப்ராகை வந்து பிடிச்சிட்டு வந்து இதுமாரி ஒரு பாய்லிங் வாட்டரில் சுடுதண்ணியில் போட்டோன்னே ஃப்ராக் என்ன நினைக்குன்னா, இங்கே நல்லா வார்மாக இருக்குது, இங்கே நல்லா சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அது வந்து அந்த 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 இது வந்து அந்த சுடுதண்ணி வந்து ஜம்ப் ஆகவே ஆகாது. அதுதான் வந்து கம்ஃபர்ட் ஜோன். நம்ம வந்து எந்த ஒரு ஸ்கில்ஸுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணாமல், எந்த ஒரு அப்டேட்டுமே நம்ம இல்லாமல் பண்ண ஒர்க்கே நம்ம பண்ணிக்கிட்டே மிஷின்ஸ் மாதிரி பண்ணிகிட்டே இருந்தால் நம்ம வந்து அதான் கம்ஃபர்ட் ஜோன். புதுசாக ஒன்று கற்றுக்க நம்ம ஆர்வமும் படலை, அதை கற்றுக்கிறதுக்கான கஷ்டமும் படலை, பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ண மாட்டோம். ஸோ இந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப்மெண்ட்டையும் நம்ம மூளையுமே வந்து அதை வந்து அழிச்சிடும். கன்சிஸ்டன்ஸும் இந்த பாசிட்டிவ் ஹேபிட்ஸ் அப்புறம் பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து மிஸ் ஆச்சுன்னா என்னென்ன பின்விளைவுகள் வரும், அதனால் என்னென்ன பிஸ்னஸஸ்லாம் அடி வாங்குது, இதெல்லாமே வந்து ஒரு 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 அமெரிக்காவில் நடந்த ஒரு ஸ்டோரியாகவே ஒரு ஆத்தர் சொல்லியிருக்காரு. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா தே ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தேர் சக்ஸஸ். அதாவது நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோம் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா வெற்றியே தோல்விக்கு படிங்கிற மாதிரி முதல் படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். தே ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் த சக்ஸஸ். அதில் என்ன அவர் சொல்ல வராங்கன்னா சான் டியோங்கோ
கரெக்டாக அந்த ஊர் பேர் தெரியல, சான் டியாகோங்கிற பிளேஸில் வந்து ஒரு பீச்சில் ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்க, ரெஸ்டாரண்ட். அந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் அந்த அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ரொம்ப சாஃப்டாக நடந்துக்கிட்டாங்க. மேனேஜர்ஸ் எல்லாமே வாசல்ல நின்று வெல்கம் ஸ்மைல் கொடுப்பாங்க. ஃபுட்டோட குவாலிட்டிலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் வந்து ஷார்ட் டைமில் டெவலப் ஆன அந்த ஹோட்டல் நல்ல கூட்டத்தை வந்து கூட்டம் அந்த ஹோட்டலுக்கு வர ஆரம்பித்தாங்க. பீப்புள் எல்லாம் லைனில் வந்து நின்று ஆர்டர் ப்ரீ ஆர்டர் புக் பண்ணி எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க. இதை பார்த்துக்கிட்டே அந்த ஹோட்டல் மேனேஜர் இதுதான் வந்து சக்ஸஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டாங்க. சக்ஸஸ்ன்னு அசியூம் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த 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 பாசிட்டிவ் ஹேபிட்ஸையும் அந்த கன்சிஸ்டன்ட்டையும் அந்த ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் தாட்ஸுமே அவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மிஸ் பண்ண இதுதான் சக்ஸஸ் நினச்சதெல்லாம் மிஸ் பண்ணனால அந்த ஹோட்டல் ஸ்டாஃபுமே கொஞ்சம் லிபரேட்டாக இருந்து கஸ்டமர்ஸ் கிட்ட கொஞ்சம் ரூடாக நடந்து மேனேஜர்ஸோட பிஹேவியர் சரியில்லாமல் அந்த ஹோட்டல் வந்து ஃபுட்டோட குவாலிட்டியுமே சரியில்லை. ஸோ அந்த ஹோட்டல் வந்து வேகமாக மூடிட்டாங்க. அதில் அவங்க பண்ண இந்த தப்பு என்னன்னா, ஷார்ட் டைமாக பார்த்து அவங்களோட வெற்றியை பார்த்து அவங்களே வந்து நம்ம சக்ஸஸ் ஆகிட்டோம்னு நினச்சி அவங்க ஆட்டிடியூடில் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் ஆத்தர் வந்து இந்த ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தி சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நம்மளுமே நம்ம லைஃப்பில் பார்த்துருப்போம். நம்ம இப்போ ஜிம்முக்கு போயிட்டு நல்லா பாடி டெவலப் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்போம். ஆர்ம்ஸ் நல்லா டெவலப் பண்ண ஆசைப்பட்டிருப்போம். உள்ளே போயிட்டு ஒரு 1 மந்த்தில் ஒரு 2 மந்த்தில் நமக்கு வந்து லைட்டாக ஆர்ம்ஸ் வந்தோடனே நம்ம என்ன நினச்சிருப்போம், ஆர்ம்ஸ் வந்துடுச்சு விட்டுருன்னு நினச்சா நம்மளால் அந்த ஆர்ம்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது, அந்த ஆர்ம்ஸை இன்னமும் க்ரோ பண்ண முடியாது. ஸோ நம்ம அதோட எக்ஸ்ட்ரா நம்ம மோர் எஃபெக்ட் பண்ணணும், மோர் கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கன்சிஸ்டண்டாக நம்ம தம்பிள்ஸ் தூக்கினா தான் நம்ம நிலையுமே வந்து அடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண முடியும். ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் வந்தோடனே விட்டுட்டு போகிறது, எனக்கு இது போதும் நினச்சது தான் வந்து அவங்களோட தோல்விக்கான முதல் படியாக இருந்துச்சு. அதனால தான் தே ஃபெயில்டு பிகாஸ் ஆஃப் தி சக்ஸஸ். ஸோ கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணுங்கிறத இனிமேல் அப்கமிங் வரப்போகிற அதுக்கு என்னென்ன ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அப்கமிங் வரப்போகிற டாபிக் வீடியோஸில் நம்ம அதை பார்ப்போம். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா.